Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. புஷ்பா என்ன புஷ்பா வெச்சுக்கோ என்ன பண்ற எடுக்கல ஏய் எடுக்கல நான் என்ன பண்றேன் ஏய் அதான் மரியாதை நான் சொல்லிட்டேன் என்ன வேற மாதிரி ஆக்குற இருங்க வேலை பார்க்குறீங்க நான் ஜாப் பண்றேன் ஐடி கம்பெனி ஐடி வேலை என்னது பண்றீங்க விரலாட்டுறீங்க ஐடி ஓ ப்ளூ ஃபிலிம் பண்றீங்களா இங்க யாருப்பா இது ஆண்டவா எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. சார் எனக்கு மசாஜ் ஒன்று பண்ணி தரணும் பண்ணி யார் பண்ண போகிறா நல்லா பண்ணணும்ப்பா எனக்கு ஆல்ரெடி அடி விழுந்துருக்கு லைட்டாக இங்கிட்டு இது கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன் காது கேட்காது எனக்கு சைடு சரியா இதான் பார்த்து சொல்லுங்கள் தப்பி தவறி கட் பண்ணிட்டேன்னா நான் உன்னை கட் பண்ணிடுவேன் எனக்கு சார் எதுக்கு வந்தீங்க மூடிட்டு பண்ணிக்கோங்க மசாஜ் அவருக்கு கால் கேட்கல சத்தமா சொன்னா கேட்கும் ஆமாண்ணே அவர்தான் சாப்பிட்டாராம்மா நான் சாப்பிட்டேன் இல்லைண்ணே நீங்க அடிபட்டுருக்குல்ல அதுவா எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருடிட்டான் அவனுக்கு எனக்கு சண்டை அவனை நான் கொஞ்சம் அடிச்சு விட்டேன் அவன் கையை காலை உடச்சி விட்டேன் அவன் காதை உடச்சி விட்டான் காதுக்கு இல்லை ஜூஸ் குடித்தேன் நீங்கள் குடிக்கிறீங்களா வேணுமா ஜூஸ் எதாவது வேணுமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நீ போயிட்டு வந்தியாண்ணா மேக்கப் எல்லாம் போட வேண்டாம் பிரதர் இது வந்து மேக்கப் கிடையாது இது வந்து அடி வளர்ந்துருக்கு லூஸாக இருக்கார் போல கலாய்க்கிறாரு நீ யார் இவன் என்ன இது என்ன யார் யூஸ் பண்ணுது இது புது டவலா இது கிளீனாக இருக்கா அதை எடுத்து போடு அதை எடுத்துங்க எனக்கு போடு அவருக்கு எனக்கு கூட டவுல் எடுத்துக்கிறது அவர் ஏய் என்ன சண்டை போடுறீங்க என்ன சார் பிரச்சனை ஓட்ட டவுல் எடுத்து உங்களுக்கு போடுறாங்க அது நீ அவங்க எடுக்காது என் கிடையாது அதான் ஓட்ட டவுல் எடுத்து போடுறீங்க ஏய் என்ன இது ஒரு டவலுக்காக இவ்வளோ பிஸ்னாரியா இருக்காது இவரு என்ன போட்டாங்க என்ன உனக்கு தான் போட்டா மூக்கில் திறந்து பேசிட்டு இருக்க எனக்கு போடுறாங்க நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு போடுறேன் ஏய் சேர மாட்டேன் ஏரியா சாரி ப்ரோ நான் வந்ததுன்னு சண்டை போட்டுங்க ஒருத்தர் பாருங்க ப்ரோ வா நீங்க வா எனக்கு மெசேஜ் பண்ணி விடு பார்ப்போம் தம்பி நீ பண்ணு நீ போ நான் பண்ணுவேன் நீ விடு யாராவது ஒருத்தங்க பண்ணுங்கய்யா பண்ணுவோம் நம்ம தம்பி பண்ணுவோம் தம்பி அப்படி இப்படி வாங்க அதே மாதிரி பிடி வா அது பிடி ஏய் நீங்க வா இந்த இடம் பிடி இங்கே மரியாதை பண்றீங்களா இல்லையா ஏய் மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு பேர் நானும் ஒரு நான் ஒரு நிமிஷம் என்ன கஸ்டமர் என்ன அவர் எவ்வளவு கொடுக்குறாரு நான் வந்து 500 ரூபாய் கொடுத்தேன் இவர் எவ்வளவு கொடுத்தாரு ஃப்ரீ மசாஜ் ஃப்ரீயா வந்த வச்சிட்டு இருக்க ஓசியில் வந்ததானே போனா 500 ரூபாய் கட்டியிருக்கேன் பேமெண்ட் என் ஃப்ரெண்டு கடை உன் ஃப்ரெண்டு கடை போய் வெளியே கட்டி பண்ணிக்க வேணுமா பண்ணவா
பயந்துட்டு இருக்கான். என்ன ஏதோ சொல்றீங்க கேட்கலண்ணா. இவரு உங்களை இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு அடிபட்டிருக்குன்றீங்களா? லூசுன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன மவுத் மசாஜ் நான் பண்றேன் வாங்க. மவுத் மசாஜா? நல்லா இருக்கு ப்ரோ. அது வேணாம். என்ன மென்டல் குதி நினைக்கிறான் அவன். அப்புறம் சிரிச்சுட்டு இருக்கான், ஈன்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். இல்ல இருக்காதீங்க ப்ரோ, காமெடி பண்ண வச்சுக்கோரு. சிரிக்கல, அந்த மவுத் மசாஜ் வேணாம். மவுத் மசாஜ் தான் பண்றேன்னு. வேணாம். நோ நோ நோ, அது வேண்டாமா? நோ நோ. ஓகே ஓகே ஓகே. வாங்க பாரு, மவுத் மசாஜ்னா அப்படி எடுத்துட்டு இருக்குல்ல காய்தற இது பண்ணணும். இது பண்ணா எனக்கு வேணும். சரி சரியா? அவரும் பண்றாருன்னா நீயும் வான்னு ஏய் என்ன உன் பிரச்சனை நடந்தது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வரதுக்கு வாயில விடுறா. உன் வாயில விட்டனா? அவன் வாயில விட்டனா? ஏய் உன் வேலையை பார்த்து பாரு பிரதர். ஏன் பிரதர் இருக்கீங்க? ஃப்ரீயா வந்தவன் தானே. மறுபடியும் ஃப்ரீ என்னன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? சண்டை போடாதீங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே அடி விழுந்திருக்கு, வழியில இருக்க சார். தேவலாம் பிரச்சனை பண்றான். உன்னையே பிரச்சனை பண்ணுகிறாரு. யோ வந்தியா பண்ணிட்டு போ. நீ அதை பண்ணிட்டு போ. என் ஃப்ரெண்டுல நான் பண்றேன். நானே என் ஃப்ரெண்டு கடை என் ஃப்ரெண்டு கடை நான் வந்து பே பண்ணி கொடுத்து பண்ண போறேன். என்ன நீ பே பண்ணிட்டு போ, நான் பே பண்ணிட்டு போறேன். பண்ண அப்படியே. உனக்கே அதெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கு சொல்ல வர. தேவலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க வா. நீ நான் தானே பண்ண. ஆமா. இவன் எதுக்கு வரான்? நீ எங்க போ. நீங்க வந்து பண்றா. இல்ல நல்லா கிளம்பு மறந்து போச்சு. கிளம்பு. என்ன சொல்றது? நான் உட்காருங்க. இவ்வளவு அல்பையா இருக்கான். அல்ப உட்கார சின்ன பிள்ளை. அட பொம்மால உனக்கு அவனுக்கு பிடிச்சாலும் சொரணையா இருக்காது. அப்படி இருக்குது. ஒன்றும் தெரியாது அவனுக்கு. எதுக்கு வந்தது? என்ன கத்தினே இருக்க? எந்திரிக்கிற மேல காது கேட்காது ஒரு சைடு இல்லைன்னா பயங்கரமா நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் உன்ன மாதிரி. போ பண்ணிக்க மசாஜ் பண்ணுறேன். என்ன பாத்துல என்ன தெலுங்குவா லூ போட்டு பேசுற? ஏய் மரியாதை பேசு. என் செயின் 2 சவரம் செயின் இருக்கு. இது உங்ககிட்ட அந்த டேபிளில் வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். பார்த்து 2.5 லட்ச ரூபா அது. வாங்க சார். என்ன செயினை பார்க்குறீங்க? இல்ல உங்க செயின் அவர்கிட்ட கொடுத்தீங்க. கேட்கல. இல்ல கழுத்துல போட்டு தான் நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். கழுத்துல நீங்க போட்டிருந்தா சூப்பரா இருக்கும். தூக்குல தொங்க சொல்றியா நீ? இல்ல நீங்க செயின் கழுத்துல போட்டா சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்து அவர் பண்ணிட்டு போவாரு. ஏய் உட்கார்றா. உட்கார்றா. ஆனா நீங்க பேசுறத வச்சு கண்டுபிடிச்சு வாங்க. உட்கார்றா. உன்னை திட்டுறான் அசியசியமா அவன். இல்ல நீங்க உட்கார்ந்து பேசுங்க. என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். ஓ நீ ஏரியில கெத்துனா நான் ஏரியில கெத்து தான், புரிஞ்சுக்க. அவர்தான் உங்களுக்கு மகாராஜா கேட்டீங்களா? அவர்தான். நான் ஒரு காருங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் இருந்தா எப்படின்னா மசாஜ் அவருக்கு பயமா இருக்கான். பயமா இருக்கா? உட்காரு. நான் எதுவும் பண்ண மாட்டேன். உட்காரு. எனக்கு பைத்தியம் கிடையாது சார். காது கேட்காது சார். எனக்கு காது லைட்டா கொஞ்சம் அடி விழுந்து. உட்காருங்க சார். நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட. ஆனா அவருக்கு நான் ஒண்ணுக்கு போறேன், நீங்க பாத்துக்கோங்க. நான் போறேன். பாத்ரூம் இதுல போலாமா? வெளியே போகணும். இதுல போகணுமா? வெளியே போகணும். அவர் சார் கதம் திறக்கமா கேட்கறாரு. என்ன பண்ணி பார்த்துட்டு கண்ணு திறந்துக்கோ. அவ்வளோதான் முடிச்சு.
வந்துருமா சார் செயின் எங்கே வச்சிங்க? இன்னும் இருக்குண்ணா. எங்கே வச்சிங்க? சார் அங்கே உள்ள வச்சுங்களா பாரு 2 சவரன் சார். நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நீ பார்த்தல? நான் பார்த்தேன், அது அங்கே வச்சிங்க. சார் செயினை காணோம். ஆ செயினை காணோம். ஒரு தம் டம் அடிச்சுட்டு வந்து. புரியலங்க. டம்மு அடிச்சுட்டு வரேன். புரியுங்களா? டம்முனே டம்மு பற்ற வச்சுக்கிறிய வாய ஊத போறீங்க. தம்மா போயிட்டு அவனையும் கூட்டு போங்க. ப்ரோ ஆனால் அப்போ எங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? இப்போ என்ன சிரிக்கிறேன்? என்ன விரல அப்படி காட்டுற? மூக்கில் விரல வைப்பியா? புட்டுக்குன்னு போயிடும். ப்ரோ உட்காரு. ஏன் போற? உட்காரு. ஐயோ உட்காரு. நான் ஏறிடுவேன் மேலே. உட்காரு. கண்ணாடி பாரு சம்மாரி. உட்காரு. வரவா உட்காரு. உட்காரா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 சவரன் தேடுங்கயா சமீன். கூப்பிடுங்க. எவன் செயின் எடுத்து அவன் சிலுக்குடவன். 2 கடையை அசிங்கப்படுத்துறீங்க. உங்க செயினை பத்திரமா பாத்துருங்க. நான் செயினா போடல. இது எப்படி ஏங்கத்துல வச்சு? இது உங்க செயின். நான் செயின் எப்ப மாட்டேன். அப்போ பாத்தியா? யார் இது? அதான் நடிக்கிறான்ல. என்ன பிரதர் அசிங்கமா இருக்கு உங்களுக்கு? நான் செயின் போட மாட்டேன். ஐயே இவ்வளவு கேவலமான என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கடையில் போய் வர்றவன் செயின் சொல்லிட்டு 2 சவரன் செயின் திருட வரான். ஐயே சிச்சி இதுக்கு 4 பேர் ஏதாவது பண்ணிருக்கலாம். நான் திருடலன்றேன். ஏங்க அந்த மண்டல போதும் எப்படிங்க போட்டீங்க? நான் போடலங்க. கண்ணை மூடி மசாஜ். ஐயா சிச்சி யாக். ஐயோ இவ்வளவு திருட்டு புத்தி இருக்கிறவன்லாம் இங்க பக்கத்துல உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தே நீ. நான் செயின் போடலங்க. அது ஏன் செயின்யா? ஐயா சிச்சி இதுக்கு பேர் 4 பேர் மூத்திரம் குடிக்கலாம். எங்க போய் பேசாத. ஒண்ணுக்கு போகும்போது பாத்துட்டு பண்ணி என்ன நான் பாட்டு சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். இங்க வா. ஏன் கை வைக்கிற நீ மேல? எனக்கு எதுவும் தெரியாது. என்ன எனக்கு தெரியாது? வீடியோ எடுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நான் வீடியோ எடுங்க. ஏய் ஐயா சிச்சி he is a very big acting fellow. நான் அடிக்கலன்ற. அப்ப இது எப்படி உன்னை பார்த்து மட்டும் கட்டி எனக்கு பிடிச்சாங்க? தெரியாது. நான் அடிக்கல. ஏய் நான் எல்லாம் முட்டா. நான் அடிக்கல. பாரு தம்பி என் செயினை வந்து சிலுக்கா அடிச்சிட்டாரு. யோ சிலுக்குன்னா நான் அடிக்கலன்றல. நீ தான் அடிச்சல. நான் அடிக்கல. நீ தான் பார்த்தேன். ஏய் கன்வின்ஸ் பண்ணு. நடிக்காத. எங்க இப்ப வெளிய போய் ஓடிடலாம் பாக்குறியா? விட மாட்டேன் நான் உன்னை. ஐயே நீ ஓனர் ஃபோன் பண்ணு. ஐயே சி யோ நான் அடிக்கலன்றலையா? என்னைய அசிங்க பண்ற? எனக்கு ஏதாவது சொல்லு. கதை சொல்லு. ஊர் என்ன ஊரு? கல்பாக். காக்கிநாடாவா? கல்பாக். கல்பாக் நியூக்ளியர் பவர் பிளான்ட். நியூயார்க் சிட்டி. அச்சா என்ன பண்றீங்க அங்க? படிக்கிறீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஜாப் பண்றேன். ஐடி கம்பெனி. ஐடி வேலை என்னது பண்றீங்க? விரலாட்டுறீங்க? ஐடி. ஓ ப்ளூ ஃபிலிம் பண்றீங்களா? ப்ரோ ப்ளூ ஃபிலிம் என்ன பண்ணுவீங்க நீங்க? சூப்பர். எந்த ஊர்ல பண்றீங்க? நியூயார்க் சிட்டில எங்க இருக்கீங்க? கல்பாக்கம். நியூயார்க் சிட்டி கல்பாக்கம் இருக்கா? இந்தியா தமிழ்நாடு கல்பாக்கம். இங்க எங்க? அதான் கேக்குறேன். இங்க எங்கன்னா இங்க தலை வலிக்குது. அவர் எந்த ஊர் அது? ஒரு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. தலை வலிக்குது. செருப்பு பிஞ்சிரும். ஏதோ சொல்லிட்டு இருக்க நீ. காது கேட்காதுன்னு கெட்ட வார்த்தை போடுறல நீ. சிரிச்சுக்கிட்ட. நான் என்ன உங்களை திட்ட போறேன்? என்ன சொல்ற? என்னடா விளக்கணும் தான் சொன்னேன் இப்போ நீ. சரி எந்த ஹீரோ பிடிக்கும் உனக்கு? அஜித். பரத்.
ஏய் என்ன இப்படி இப்படி கட்டுறான் எடுக்கலன்றல நீங்க கட்டுங்க, நீங்க எடுக்கல, நான் எடுக்கல என்ன திருடன்னு சொல்லிக்கிறான் நீங்க என்ன ஒரு பிரதர் இருங்க பிரதர் சொன்னா வேற மாதிரி எடுக்க நீ லவணிக்க வா ஏய் இருங்க பிரதர் இருங்க இரு இரு ஏன் கத்துற ஒரு நிமிஷம் இது என் செயின் வந்து யாருக்கு இரு பிரதர் நடில என்ன பண்ண போற உங்க நடில ஏய் நடில என்ன பண்ண போற என்ன பண்ணுவ நடில என்ன பண்ணுவ உங்ககிட்ட தானே இருக்குது வச்சுக்க என்ன பண்ற எடுக்கல ஏய் ஏய் எடுக்கல நான் என்ன பண்றேன் ஏய் அதான் மரியாதை நான் சொல்லிட்டேன் என்ன வேற மாதிரி ஆக்குற இருங்க நான் எடுக்கலன்றல நீ எடுத்த நான் எடுக்கல சார் இதான் உங்க செயின் இதான் சார் இதான் நான் எடுக்கல ஏய் ஏய் மசாதான பண்ணிட்டேன் எப்படி எடுத்த நான் எடுக்கல ஏய் பைத்திய மாதிரி பண்ணாத விடுடினே நீங்க எடுக்காம போய் உங்க கழுத்துக்கு வந்திருக்கோம். நான் எடுக்கல எங்க கொண்டு போற நியர் சிட்டி கொண்டு போலாம் தானே பார்த்த நீ இத நியர் சிட்டி போயிட்டு என் டாடா காட்டலாம்னு இருந்தல ஏய் என் செயின் எடுத்துட்டான்ப்பா என் செயின் எடுத்துட்டான்ப்பா அவன். ஏய் நான் எடுக்கல புஷ்பா என்ன இது மூணு புஷ்பா చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడి என்ன சொன்னேன் என் மேல கை எதுக்கு என்ன வைக்கிறீங்க? நக்கல் பண்ற நான் இன்னைக்கு போலீஸ் பண்ணுவேன் நீ பண்ணிக்கோ அடிச்சு திருடிட்டேன்னு சொல்லுவேன் எந்த ஊர் நீ ஃபர்ஸ்ட் எந்த ஊர் நீ ஓகேவா எந்த ஊர் நீ வா போலாம் வா ஸ்டேஷன் போலாம் வா எல்லாம் வா போலாம் வா நக்கல் பண்றான் என்னால அந்தால பண்ண முடியுமா எடுத்துட்டான் திருடிட்டான் ஐயே எடுக்கலண்ணே ஐயே டேய் நான் எடுக்கல அண்ணே நான் அவகிட்ட இது சொன்னேன் ஏதோ அவன் சொன்னா. இரிட்டேட் பண்றானே நான் எடுக்கல சொல்றேன் சொல்றேன் அவரு எடுக்கலையா எடுத்த அண்ணே நான் எடுக்கல நான் சொல்லிட்டே இருக்கேன்ல நான் எடுக்கல எடுத்த அண்ணே டென்ஷன் பண்றானே அவரு அண்ணே நான் எடுக்கலன்றல எதுக்கு எடுத்த ஏய் எடுக்கலன்றல எடுத்து விக்கலாம்னு பாக்குறீங்களா வைத்தியக்காரன் என்னனே சொல்றத புரிய மாட்டேங்குது சவுட்டு முண்டோம் நான் சொல்றத புரிய மாட்டேங்குது அவரு அதை எடுக்கலையா ஏன்னா எதா இருந்தாலும் 4 பேர் மூத்திரத்து குடிக்கணும் அப்படி எடுத்து எடுத்தானா ஏய் உனக்கு கஷ்டம் இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கேன் என்கிட்ட கேட்டிருந்தா நான் 500 ரூபா கொடுத்துருப்பேனே என்னதுமா செயின் எடுத்ததானே நீ ஏய், காசு வேணுமாமா கொடுக்கலாம் எவ்வளவு வேணும்டா அதிகமா நாக்கு நீட்டுறாரு மவுத்த மசாஜ் பண்ணிக்க சொல்லுங்க நல்லா இருக்கும் நீ பண்ணிக்கோ ஆ? வாய்க்குள்ள விட்டுக்கோ பைத்தியக்காரன் ஏதோ பண்ணிட்டு இருக்கானே இந்த மாதிரி ஒரு அடிச்சனால காதுல அடிபட்டாங்க பாருங்க அந்த ராட் எடுத்து ஓங்கி அடிச்சாலே ஒரு அடி விசாரிப்போம் அங்க எப்படி போச்சு அவர் எடுக்கலாம் யாரு அப்படி கேளு. அது சீச்சி அப்படி கேளு அடிச்சு போடுவாங்க நக்கல் பண்றாங்க நக்கல்ல பண்ணனா சீ சீ அப்படின்றது நக்கல் பண்ணனா ஐயே ப்ளீஸ் அண்ணே ஹலோ ரெண்டு கடன் பாக்குறேன் சரி நீயே சொல்லிருங்க பிரதர் காலை பிடிச்சிக்கிறேன் என்ன ஒன்றும் இல்லைங்க வாங்க இங்கே வாங்க இந்த செயின் வந்து எந்த கிடையாது இது வந்து உங்க நண்பரோட தான் உங்க நண்பர் அந்த இடத்துல பாருங்க ஒரு டிஸ்குக்குள்ள உட்காந்துருக்கான் பாருங்க இல்லைங்க பாருங்க கேமரா வச்சு இப்படி பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சு பாக்ஸ்குள்ள கேமரா வச்சிருக்கோம் அவங்களும் நடிக்கிறானுங்கண்ணே ஆனா எனக்கு எதுவுமே ஆகலண்ணே இங்க பாருங்க நீங்க செயின் எடுக்கல நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிக்விட் போட்டு பத்தோட பாத்தீங்களா உங்களுக்கு ஆயில் போட்டு அந்த அமுக்கிற கேப்ல தானே இவன் மெதுவா பெட்ஷீட் மேல போட்டு அப்படியே பூ போட்டு பண்ணானே எனக்கு தெரியாதுண்ணே நம்ம அடிச்சிருக்கேன் அவன் என்ன தெரியுமா சொன்னான் அவங்ககிட்ட டேய் சொல்லண்டா வாய் மூடிட்டு இருக்க இல்ல உனக்கு இருக்கு அவர் கடைசியில ஒரு திருடுற வார்த்தை யூஸ் பண்ணல காது கேட்காது எனக்கு அண்ணா இங்க பாரு அண்ணா ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு யார் வர சொன்னாங்களே அண்ணா எனக்கு காது கேட்கும்ண்ணே எனக்கு காது கேட்கும்ண்ணே உங்களை வச்சு பிராங்க் பண்ணண்ணே
அண்ணே ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூல் இங்கே வாங்க கை கொடுங்க ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் இங்கே வாங்க கை வைங்க எங்க நீ கை வை வீடு பாருங்க நீங்கள் வாங்க கிட்ட வாங்க அண்ணா ஒரு நிமிஷம் இரு அண்ணா இது ஒன்றும் இல்லைண்ணே அங்கே பாருங்க இங்கே வருங்க ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களேன் கேமரா பின்னாடி உள்ளே பாருங்க ஒரு பாக்ஸ் ஒருத்தர் இருக்கான் பாருங்க உங்கள் ஃப்ரெண்டு பாருங்க காது கேட்குங்கண்ணே நீ பேசுண்ணே எது பேசு சாரி ப்ரோ இந்த ரோலெக்ஸ் கடைக்கு ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராங்க் பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராங்க்ல கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க இந்த ரோலெக்ஸ் ஓனர் தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஸோ சாரி சார் உங்கள் பெர்மிஷனோட நாங்கள் இந்த வீடியோ போட்டுக்கலாம் பிராங்க்ஸ்டர் ராகுல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க தேங்க்யூ என்ன நீங்க அந்த ராடை தூக்கிட்டு நிக்கிறீங்க ஏதோ கொலை பண்றாங்க சோஃபால பறந்து ஒருத்த ஜாக்கி ஜான் மாதிரி ஓடுறாரு அது இல்ல அதுக்கு முன்னாடி அடிச்சிட்டே தம்பி நல்லா அண்ணே நான் மட்டும் அப்படியே திருட இது வரைக்கும் யாரோ பண்ணனா சார் இல்ல ஐ அம் சோ சாரி இதுக்கெல்லாம் காரணம் தான் நிக்கிறான் பாரு உன் ஃப்ரெண்ட் தான் அவன் தான் சொன்னான் மச்சான் வரானுங்க நான் பண்ணி உனக்கு இருக்கு நீ வெல்ல வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரோலெக்ஸ் இங்கே புதுப்பட்டினத்தில் சலூன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டு வாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர் என்ஜாய் பண்ணிட்டு போங்க பிராங்க்ஸ்டார் ராகுலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்னால் நான் ரோலெக்ஸ் இல்லைங்க, ஹேர் கட் பண்ணுற ஷாப்போட நேம் ரோலெக்ஸ். ஸோ ரோலெக்ஸ்ன்ற ஷாப்பில் வந்து கல்பாக்கமில் இருக்குது இந்த ஷாப்பை. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இபியோட ஃப்ரெண்டோட ஷாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு, பியர்ட் ட்ரிம்மு, ஷேவு, ஹெட் மசாஜ் இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் 199 பண்ணுறாங்க. அப்பா விஆர் மால், ஃபீனிக்ஸ் மால் போனால் கூட இப்படி ஒரு மசாஜ் கிடைக்காது. வெறும் 400 ருபீஸில் பண்ணுறாங்க. இதுக்கும் நம்ம பேரை சொல்லிட்டு வந்தால் டிஸ்கவுண்ட் உண்டு. நான் இப்போ எதில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. ஹேர் ஸ்பாவும் இங்கே பண்ணுறாங்க கம்மியான ரேட்டில். அப்புறமா நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது மேரேஜ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேரேஜ் இருந்தால் கூட பெடல் மேக்கப்புக்கும் வராங்க. வெறும் மென்ஸ்க்கு மட்டும் இல்லை, யூனிசெக்ஸ். வாங்க ஜி, எப்படி இருக்கீங்க? ஸோ இவர் தான் இந்த ரோலெக்ஸ் ஹேர் கட் ஷாப்புடைய ஓனர். என் ஃப்ரெண்டு காலேஜ் மேட் இபியோடைய பிரதர் ராகுல் ப்ரோ தான் வருது. ப்ராங்க்னு எடுத்தாலே ப்ரோ அவர் எங்கே அல்டிமேட்டாக போயிட்டு இருக்காரு ப்ரோ அவர்கிட்ட கேட்குறீங்க. இருக்கிறதுல நான் ரொம்ப நார்மல் ப்ரைஸ். ஹேர் கட் 99லேருந்து ஹேர் கட், ஃபேஷியல், பெடிக்யூர், மெடிக்யூர், லேடிஸ்க்கு யூனிசெக்ஸ் எல்லாமே. எல்லாம் ஒரு லேடிஸ் தான் பக்கத்தில் லேடிஸே, இது ஜென்ஸ் ப்ரோ, ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம். ஆமாம், கடை நல்லபடியாக வரணும். நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே ரோலெக்ஸ் ஹேர் கட் ஷாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ராகுல் என்ன பேரை சொல்லுங்கள். பிராங்க்ஸ்டர் ராகுல் டீம் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும். லவ் யூ ஆல்.